நம் வாழ்க்கை ஒரு தனிமையான பயணம் என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உறவுகள் வந்தாலும் போனாலும் ஏதோ ஒன்று நம்மை தனித்து பயணிக்கிறோமோ என்று எண்ண வைத்திருக்கிறதா? உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்கள் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் உணர்ச்சி கட்டுப்பாட்டை யார் தீர்மானிக்கிறார்கள், நீங்களா அல்லது மற்றவர்களா? உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்வதுதான் உண்மையான சுய அன்பு என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது. நம் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணம். இந்த பயணத்தின் ஆழமான உண்மைகளையும் உங்களை நீங்களே எப்படி உள்நிலையில் வலிமைப்படுத்திக் கொள்வது என்பதையும் பற்றி விரிவாகப் பேசப் போகிறோம். தயாராகுங்கள். உங்கள் மனதின் சக்தியைப் பற்றி அறிய. இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டு. நம் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணம். நம் பயணம் தனியானதே. கடைசியில் நாம் அனைவரும் ஒரு ஆன்மா. நாம் ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இந்த உறவுகள், குடும்பம், நண்பர்கள், சக ஊழியர்கள் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. அவை நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் ஒரு நோக்கம் கொண்டவை. கர்ம கணக்குகள். நாம் மற்றவர்களுடன் பழகினாலும் அவர்களின் செயல்களும் முடிவுகளும் அவர்களுக்கே சொந்தம். அவர்களின் கர்மாவை நமது கர்மாவோடு சிக்க வைக்கக் கூடாது. ஏனென்றால் நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாதிக்கிறது. பற்றின்மை. பற்றின்மை என்றால் யாரையும் ஒதுக்கி வைப்பதோ அலட்சியமாக இருப்பதோ அல்ல. பற்றின்மை என்பது உணர்ச்சி ரீதியான சுதந்திரம். அதாவது மற்றவர்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்களின் எதிர்மறை உணர்ச்சிகளோ அல்லது செயல்களோ நம்மை பாதிக்க அனுமதிக்காமல் இருப்பதுதான். உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வு உங்கள் பொறுப்பு மட்டுமே. எண்ணங்களின் சக்தி மற்றும் மன்னிப்பு மனமே முதன்மையானது. நம் எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. கோபம், வருத்தம், வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களை மனதில் வைத்திருப்பது நம்மை மட்டுமே காயப்படுத்தும். அது நம் இப்போதைய மற்றும் எதிர்கால உணர்ச்சி நிலையை பாதிக்கும். மன்னிப்பு, சுய அன்பு. மன்னிப்பு என்பது மற்றவர்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது நம்மை நாமே விடுவிப்பது. நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்லது நினைக்க தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் நம்முடைய சொந்த உணர்ச்சி காயங்களை குணப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் உண்மையான சுய அன்பு. உள்ளிருந்து வரும் சக்தி. நாம் மற்றவர்களுக்கு அன்பையோ சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதைத்தான் கதிர்வீச முடியும். நம் மனதில் காயங்கள் இருந்தால் காயத்தை தான் கதிர்வீசுவோம். மனதில் அன்பு, அமைதி இருந்தால் அதைத்தான் வெளிப்படுத்துவோம். இந்த மாற்றத்திற்கான திறவுகோல் நம் மனதில்தான் உள்ளது. நடைமுறைப்படுத்த சில வழிகள். கர்ம கணக்குகளை சுத்தப்படுத்துங்கள். உணர்ச்சி சுமைகளை, குறிப்பாக புதிய காயங்களை உடனடியாக விடுவிக்க பழகுங்கள். அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டாலும் அதை சிக்கலில்லாமல் உடனடியாக விடுவிக்க தேர்ந்தெடுங்கள். உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்கள். நான் என் நாளை கெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லுங்கள். இந்த எளிய மாற்றம் உங்களை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து உங்கள் உணர்ச்சிகளின் எஜமானராக மாற்றும். உயர் அதிர்வு எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் மற்றும் மன்னிப்பு போன்ற உயர் அதிர்வுள்ள எண்ணங்களை சிந்திப்பதையும் பேசுவதையும் பயிற்சி செய்யுங்கள். இது உங்கள் மனநிலையை உயர்த்தி உங்கள் உள் உலகத்தை சுத்தப்படுத்தும். இந்த செய்தி நம்முடைய உள்நிலை, எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள்தான் நம் நல்வாழ்வுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் முக்கியமான திறவுகோல் என்பதை நாம் உணர உதவுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.